இந்த வீடியோல த ஹாண்டட் ஹோட்டல் அப்படிங்கிற ஃபில்மை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ மேட்டர் என்னன்னா, ஒரு ஹோட்டல்ல ஒரு தேர்ட் ஃப்ளோர்ல ஒரு பேய் இருக்குது. ரொம்ப நல்ல பேய், அது கீழே எல்லாம் வராது. யாராவது தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் போய் ஒரு எட்டு பார்க்கலான்னு பார்த்தா உடனே அந்த பேய் ஒரு 3 டேஸ் டைம் தரும். அந்த டைம்ல ஃப்ளோர் ஏதாச்சும் க்ளீன் பண்ணி கொடுக்கணுமான்னா அப்படியெல்லாம் இல்ல. 3 டேஸ்ல நமக்கு ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிக்கணும். ஏன்னா 3 டேஸ்க்கு பிறகு அந்த பேயே வந்து கொன்னுரும். இப்போ இப்படி பயங்கரமான ஹோட்டலுக்கு மனுஷங்க எவனாச்சும் போவானான்னா ஏன் போக மாட்டாங்க? போவாங்க. ஹோட்டல்காரங்களே வர சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன போறது? பேய் இருக்குன்னு ஹோட்டல்ல க்ளோஸ் பண்ணாங்க. நோ, எவன் வந்தா என்ன போனா என்ன, அது மேலேயே தான் இருக்கும், கீழே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் காலியா இருக்கிறதுனால பிசினஸ் எதுக்கு விடணும்னு ஹோட்டல் ஓனர்ஸ் பிசினஸ் ரன் பண்றாங்க. தென் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அதே ஹோட்டலை காட்டுவாங்க. 1981. இப்போ இந்த ஹோட்டல்ல புதுசா ஒருத்தவங்க ஒர்க்குக்கு ஜாயின் பண்றாங்க. இவங்க நேம் நிங். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. அப்போ அங்க இந்த ஓல்டு கூப்பிடுது, இவங்களோட ஹோட்டல் தான் இது. ஓல்டு சொல்லுது, நிங்கு ஹோட்டல் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணு, ஆனா அந்த தேர்ட் ஃப்ளோருக்கு மட்டும் போகாதமா அப்படிங்குது. அதுக்கு நிங்கு என்னாச்சு முதலாளி அம்மா அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஹோட்டல் ஓனர் தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் கிளீன் இல்லங்குது. அதுக்கு உடனே நீங்க அப்ப நான் எதுக்கு இருக்கேன், நான் போய் சாகுறேங்குது. அதுக்கு இந்த வேர்ல்டு அங்க நீ போகாத, நான் மட்டும் தான் போய் கிளீன் பண்ணுவேன், அதனால நீ அங்க போக கூடாதுன்னு சொல்லுது. தென் சொன்ன மாதிரி இது நேரம் அந்த வேர்ல்டு சொன்ன ஃப்ளோருக்கே போகுது. அப்படின்னா இது செகண்ட் ஃப்ளோர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற டைம் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதை கேட்டதும் முதலாளி அம்மா தேர்ட் ஃப்ளோருக்கு போக கூடாதுன்னு சொல்லிச்சேன்னு பயந்து மெதுவா தேர்ட் ஃப்ளோருக்கு போகுது. தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பாக்குது. ஒவ்வொரு டோரையும் ஓபன் பண்ணி பாக்குது. வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாம் கொகையா தெரியுற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் இதை பார்த்ததும் பார்க்க பாவமா இருக்குது, அந்த பேய் இவங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தேன். இங்க இது என்னன்னா தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ரூமா எட்டி பாக்குது. ஃபர்ஸ்டே அந்த ஓல்டு சொல்லுச்சு இல்ல, உனக்கு ஒரே வேலை தேர்ட் ஃப்ளோருக்கு போகாதமான்னு. இது அதுக்கு வார்த்தைக்கு தேர்ட் ஃப்ளோருக்கு போய் ஒவ்வொரு ரூமா போய் லாஸ்டா ஒரு ரூம் டோரை ஓபன் பண்ணுது. இப்ப அங்க பார்த்தா தூரமா வெள்ள முடி வச்சுட்டு யாரு இருப்பா? தேர்ட் ஃப்ளோர்ல யாருன்னு தெரியும் இல்ல, பேய். பாவம் அதுக்கு பாட்டுக்கு ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்குது. இப்ப இது இடையில இப்படி வந்து எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. உடனே அந்த பேய் நிங்குக்கு சொல்லுது 3 நாள்னு. அதுக்கு நீங்க இல்ல இன்னைக்கு தான் முத நாள்னு சொல்லுது. அதான் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்து முத நாள் அப்படின்னு சொல்லுது. பதிலுக்கு பேய் திரும்ப 3 டேஸ்னு சொல்லுது. அதுக்கு நீங்க ஏன் இனி என்ன சொல்றது, முத நாள் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புது. நெக்ஸ்ட் சீன் நம்ம நிங்குக்கு பேய் கொடுத்த 3 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நிங்கு லாஸ்டா 3 டேஸா பாக்குற எல்லாத்தையும் பார்த்து பயந்து இருக்குது. இப்போ டைனிங் டேபிள் கிட்ட உட்காந்து அதோட பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுது. நான் ஹோட்டல் போனேன், பேய் எனக்கு வார்னிங் தந்தது, பதிலுக்கு நான் 4 கடி ஜோக் சொல்லிட்டு வந்தேன், இப்படி எல்லாத்தையும் பொண்ணு கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணு, ஏமா இப்படி பண்ற, உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானமா, உன் ஜோக்கும் நீயும் பார்க்க மட்டும் அப்பாவியா இருக்கிற, ஏதோ போ, சரி நான் தூங்க போறேன், ஏதாவது வந்தா என்ன கூப்பிடு அப்படின்னு அது தூங்க போகுது. தென் இந்த நிங்கு தூங்காம காடு கிட்ட ப்ரே பண்ணுது. எப்பா கடவுளை இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணு, அப்புறம் என் வாழ்க்கையில எந்த ஹோட்டல்ல வேலைக்கு என்ன வேலைக்கு சாப்பிட கூட போக மாட்டேன் அப்படின்னு காடு கிட்ட பேசி பெட்ல படுக்குது. தென் அந்த பேய் நிங்கு கிட்ட ஏதோ தப்பா நடந்துக்க ட்ரை பண்ற மாதிரி வருது. பாருங்க. தென் அந்த பேய் நீங்க கரெக்டா சொன்ன மாதிரியே கொன்னுடுச்சு. சவுண்ட் கேட்டு வந்த நம்ம நிங்கோட பொண்ணு இதை பாக்குது. பார்த்து ரொம்ப கஷ்டப்படுது. தென் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு இங்க இன்னும் 2 தெரியுது இல்ல, பெருசு சிறுசு. இவங்க அக்கா தங்கச்சி. இப்போ அக்கா தங்கச்சி சேர்ந்து அதே ஹோட்டலுக்கு டாக்ஸி கட்டிட்டு வர்றாங்க. இவங்க வெக்கேஷனுக்கு வரல, இந்த ஹோட்டலே இவங்களோடது தான். அப்படின்னா அக்கா தங்கச்சியோட பேரண்ட்ஸோடது. அவங்க இதை இப்ப பார்க்கல. இங்க அந்த ஓல்டு ஓனர்ஸ் தெரியும் இல்ல, இவங்க இந்த அக்கா தங்கச்சியோட பாட்டி தாத்தா. இவங்க தான் இந்த ஹோட்டலையும் இப்ப பாத்துக்கிறாங்க. இதுல மேட்டர் என்னன்னா, இந்த அக்கா தங்கச்சியோட அப்பா ஒரு கரண்ட் போல்ல போய் மண்டையில அடி வாங்கி செத்துட்டாரு. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை 2வது பார்க்கலாம். சரி, இவங்க இப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அங்கேயும் சுத்தி பாக்குறாங்க. இப்போ இந்த ஓல்டு சொல்லுது, எங்க வேணா போங்க, ஆனா ஹோட்டல்ல தேர்ட் ஃப்ளோருக்கு மட்டும் போகாதீங்க தங்கங்களா அப்படின்னு சொல்லுது. ஏன் போக கூடாது பாட்டின்னா, இது ஏன் எதுவும் இல்ல, அங்க எதுவுமே கிளீன் பண்ணாம அப்படியே இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ நாம புரிஞ்சுக்கணும், இந்த 2 ஓல்டுக்கும் பேய் மாதிரி ஒண்ணு தேர்ட் ஃப்ளோர்ல ரெண்டே தராம இருக்குதுன்னு தெரியும். ஆனா இங்க யார் வந்தாலும் என்ன சொல்லும், தேர்ட் ஃப்ளோர் இருக்கு கிளீன் பண்ணல போகாதீங்கன்னு சொல்லும். ஆனா அங்க ஒரு கேட்டை போட்டு லாக் பண்ணி தொலையாது. எனக்கு தெரிஞ்சு பேய்க்கே இதான் பாட்டின்னு நினைக்கிறேன். எப்போ பாரு தேர்ட் ஃப்ளோர் போகக்கூடாது, இது வேற ஃப்ளோர்ல இருக்குது. சரி, இப்போ இந்த அக்கா தங்கச்சியும் இதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ண போறாங்க. என்ன இருந்தாலும் ஓனர் இல்ல, இந்த மாதிரி விஷயத்துல பேயை விட மனுஷங்க தான் கொடுறோம். இவங்க டிஸ்டர்பன்ஸ்ல பேய் போனா ஓகே, இவங்க போற மாதிரி இல்ல. தென் அக்கா தங்கச்சி இதே ஊர்ல ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுது. அப்போ ஸ்கூல்ல இவர் யாருடானா, அக்கா இருக்குல்ல, அக்காவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் நார்மலா தானடா இருக்கிறாங்கன்னா, ஆமா இவங்க பிரேக்கப் பொல்லாத பிரேக்கப்னு பில்டப்ல பிரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் கேலண்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா வேணா, இன்னும் பிரேக்கப்னு சொன்ன ஒரு டாப் அப்புக்கு கூட வழி இருக்காதுன்னு சேர்ந்துருவாங்க. சரி, இப்போ இந்த கதையில இவங்க இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அந்த டைம் அக்காவுக்கு என்ன தெரியுதுன்னா, நிங்க இருந்துல்ல நிங்கு அதான் பேய் ரூம் எட்டி பார்த்து லாஸ்டா போய் கொன்னுடுச்சு இல்ல, அது எப்படி செத்துதுன்னு நம்ம அக்காவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சாமாம். அந்த ஓல்டு பாட்டி அதான் ஹோட்டல் ஓனர் இந்த விஷயத்த நம்ம அக்கா கிட்ட இருந்து மறைச்சிருக்குது. உடனே நம்ம அக்கா இந்த விஷயத்த பாட்டி கிட்ட போய் கேக்குது, ஏன் மறைச்சிங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஹோட்டல்ல நடக்க தான் செய்யும், நம்மள மாதிரிப்பட்ட ஹோட்டல்ஸ்ல 1-2 உயிர் போற
போறது கூட காமன் தான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு என்ன புடுங்க போறீங்க அப்படின்னு கேக்குது. தென் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்து எனக்கு இங்க ஒரு ரூம் வேணும், என் எக்ஸோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம், அதோட எங்க பிரேக்கப் ஆகி கூட கொஞ்சம் இயர்ஸ் தான் ஆகுது, திடீர்னு இதுக்கு ஏதாவதுன்னா எல்லாரும் என் மேல வந்து சாவீங்க, சோ இதே ஹோட்டல்ல எனக்கும் ஒரு ரூம் வேணும்னு சொல்றான். அப்புறம் அதே நைட் அக்கா செகண்ட் ஃப்ளோர்ல தெரியுற டைம் தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. என்னன்னு பார்க்கலான்னு மேல போகுது. பாக்கி 2 ஃப்ளோரை விட இந்த ஃப்ளோரே நீட் அண்ட் கிளீனா இருக்குது. பேய டெய்லி மார்னிங் தொடச்சு சுத்தமா வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நீட்டா இருக்குது இந்த ஃப்ளோர். அக்கா இப்போ ஃப்ளோர் சூப்பரா இருக்குன்னு ஒவ்வொரு ரூமா போய் ஓபன் பண்ணது. லாஸ்ட் ரூமுக்கு போகுது. அங்க சேம் அந்த பேயை என்னைக்கு பார்த்தோமோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் மேக்கப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்ப அந்த பேய் இந்த அக்காவுக்கும் 3 நாள்னு சொல்லுது. அக்கா ஃபுல்லா பயந்துருச்சு 3 நாளான்னு. இங்க மேல இருக்கிற விஐபி பர்சன் யாரு, தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமா எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்குது. அப்புறம் அதை ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டே கிளம்புது. நெக்ஸ்ட் டேல இருந்து அக்காவுக்கு எல்லாம் டிஃபரெண்டா நடக்குது. இப்படி 3 டேஸ் கம்ப்ளீட் ஆகும் போது அந்த பேயை வந்து கொன்னுரும். இப்ப அக்காவுக்கும் புரிஞ்சிருச்சு 3 டேஸ்க்கு பிறகு ஏதோ ஆக போகுதுன்னு. இப்ப இந்த சைட் தங்கச்சிக்கும் சேம் ஸ்டோரி தான். அதுக்கும் 1 டே செகண்ட் டேன்னு போயிட்டே இருக்குது. பேய் என்ன 1+1 ஆஃபர்லயா இருக்குது. அக்கா பார்த்ததுனால தங்கச்சிக்கும் ஆஃபர்ல கொடுத்துருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் ஸ்டோரி என்னன்னா தங்கச்சி லேசுப்பட்டது கிடையாது. இது அக்காவுக்கு மேல. அக்கா போர் ஆகி ஃப்ளோர் கிளீன் பண்ணணுமான்னு பாக்குறதுக்காக போச்சுது. தங்கச்சி அப்படி கிடையாது. செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் எடுத்து பாத்ரூம் நல்லா இல்லைன்னு டைரக்டா 3வது ஃப்ளோருக்கு போய் பேய் இருக்கிற பெட்ரூமுக்கு போய் அந்த பேயோட பாத்ரூமை யூஸ் பண்ண போயிருக்குது. அந்த டைம் பேய் கூட ஏய் நோ அது ஏன் பாத்ரூம்னு ஒரே அலப்பற. அதுக்கு தங்கச்சி கம்மனு ஒரு பக்கெட்டோட பாத்ரூமுக்குள்ள போய் அதோட வேலையெல்லாம் முடிச்சிருச்சு. தென் பேய் வெளியே இருந்து வெயிட் பண்ணி கோவத்தோட தங்கச்சி கிட்ட 3 நாள்னு சொல்லி இருக்குது. அதுக்கு தங்கச்சி 3 நாள் என்ன 3 நாள் ஹோட்டல் ஃபுல்லா எங்களோடது தான், டெய்லி வந்து இதே பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன், 2 பக்கெட் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லுது. தென் தங்கச்சியும் கூட எல்லாம் டிஃபரெண்டா தெரியுது. அப்புறம் அக்கா தங்கச்சிக்கு 2 பேருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாம தாத்தா பாட்டியை உட்கார வச்சு விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. தேர்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கு, தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ரெண்ட் வாங்காமையே கொடுத்துருக்கீங்க, அதோட அங்க போய் பாக்குறவங்கள எதுக்காக அவங்க கொள்றாங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு இந்த ஓல்டு பாட்டி இல்லமா எங்களுக்கும் கூட சரியா தெரியல, அந்த தேர்ட் ஃப்ளோர் போறவங்க எல்லாம் இறந்துகிட்டே இருந்தாங்க, அதனாலதான் அதை க்ளோஸும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது. க்ளோஸ் பண்ணிட்டோம்னு ஃபுல்லா தெரியுது. திறந்து வச்சுக்கிட்டே சப்பாத்தி முகம் வச்சது. அதோட அந்த ஓனர்ஸ் அந்த ஃப்ளோரை பத்தியும் அங்க நடக்கிறத பத்தியும் ஒரு மந்திரவாதியை வச்சு விசாரிச்சாங்களாம். அப்ப அவரு அந்த தேர்ட் ஃப்ளோர் ரொம்ப மோசமானது, நீங்க அங்க எல்லாம் போக கூடாது, ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. அதான் இந்த தாத்தாவும் பாட்டி அந்த டைம்ல இருந்து அதான் பாக்கி 2 ஃப்ளோர்ல மட்டும் பிசினஸ் நடத்துறாங்களாமாம். இப்ப ரியலா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மலை மேல இருக்கிற ஒரு மந்திரவாதி கிட்ட அக்கா போகுது. இவர்கிட்ட போய் விசாரிச்சா இவரு டெய்லி தேர்ட் ஃப்ளோரு ரூமு அப்படின்னு ஒரு கூட்டமே தெரியுறீங்க, எனக்கு மட்டும் அங்க இருக்கிறது எப்படி தெரியும், யாராவது அந்த பேயை பார்த்து விசாரிச்சு அதோட விஷயம் என்னன்னு கேட்டு தொலைங்க அப்படின்னு சொல்றாரு. அக்கா அதுக்கு நாங்க போய் பேசுறதுக்கு நீ எதுக்குடா இங்க, நீ போய் பேசுங்குது. ஐயோ நானா சான்ஸே இல்ல, நான் இன்னும் இந்த வேலைக்கு வந்து ஃப்ரெஷரா தான் இருக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது கண்டுபிடிங்க அப்புறம் நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் இவங்க லாயர் கால் பண்ணி அந்த ஹோட்டல் ஜான்வர்ங்கிற நேம்ல இல்ல பஸ்காரா அப்படிங்கிற நேம்ல இருக்குது. அதுக்காக அவனுங்களை விடு, ஃபர்ஸ்ட் நீ யாருடா அப்படின்னு கேக்குது. நான் லாயர்மா, நான் சொன்னதுதான் உன் அப்பா பேரு, உன்னோட அப்பா பேரு ஜான்வர் கிடையாது பஸ்காரான்னு சொல்றாரு. தென் அக்காவுக்கு ஆத்திரம் அதிகமாகி ஏதோ பலவந்தம் பண்ற மாதிரி ஃபாஸ்டா அந்த பேய் ரூமுக்கு போய் பேய பாத்ரூம்ல போட்டு டோரை லாக் பண்ணி ரூம் ஃபுல்லா ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணுது. அந்த டைம் ஒரு பிளேஸ்ல ஒரு பேப்பர் பீஸ் கிடைக்குது. அதே மாதிரி இன்னும் அங்க நிறைய இருக்குது. அதை எடுக்கிற டைம் பேய் இதை பார்த்து எப்பா நான் தான் பேய்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எனக்கு மேல இருக்குதுங்க, இது ஏதாவது பண்ணி ஆகணும், ஆனா என்னால முடியாது, இப்ப பாருன்னு தங்கச்சியை கூப்பிடுது. தென் தங்கச்சி வந்ததும் தங்கச்சிக்குள்ள பேய் போய் அக்காவை அட்டாக் பண்ணுது. அந்த டைம் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து தங்கச்சி கும்முன்னு ஒண்ணு வைக்கிறான். பாவம் பேய்க்கு மூக்கு உடஞ்சிருச்சு. உடனே பேய் ஃபாஸ்டா இவங்களை எல்லாம் வெளியே தள்ளி டோரை லாக் பண்ணிடுது. தென் அக்காவுக்கு அந்த ரூம்ல சில பேப்பர் எல்லாம் கிடைச்சது இல்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா அரேஞ்ச் பண்றாங்க. அந்த லெட்டர் அரேஞ்ச் பண்ணதும் தான் தெரியுது அது ஒரு லவ் லெட்டர்னு. எப்படிடான்னா நான் படிச்சுட்டேங்க, உங்களுக்கும் நான் படிச்சா இப்ப புரியும். அது என்னன்னா ஜாஸ்மின்ங்கிற ஒரு பொண்ணு பஸ்காரா அப்படிங்கிற ஒருத்தருக்கு இந்த லவ் லெட்டரை எழுதி இருக்குது. சரி இதுல எப்படி லவ் லெட்டர்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சாப்பிட்டியாடா, எப்ப சாப்பிட்ட, எங்க சாப்பிட்ட, எப்படி சாப்பிட்டேன்னு ஒரே அலப்பற. அதோட ஒரு பூவை பத்தியும் அதான் ஃப்ளவரை பத்தியும் ஃபுல்லா எழுதி இருக்குது. தென் அக்காவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் பூவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அந்த ஃப்ளவரை பத்தி விசாரிச்சா இதை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைக்கும்னு அப்படியே போய் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அங்க அந்த பூ நிறைய இருக்குது. அதே டைம் இவர் இங்க வர்றாரு. இவர் அவங்க கிட்ட ஓ அந்த பூவா, வாங்க என் கூட இதை விட பெரிய பெரிய பூவெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்குது, நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாரு. அப்படியே போய் லாஸ்ட் இவங்க ஒரு வில்லேஜுக்கு வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை பாக்குறாங்க. தென் அவர்கிட்ட போய் ஜாஸ்மினை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு இந்த பெருசு ஜாஸ்மினா எனக்கு தெரியாதுன்னு பயப்படுறாரு. அப்பதான் நமக்கு தெரியும் இவருக்கு ஏதோ தெரியும்னு. சேம் இவங்களுக்கு ஆமாமா இவனுக்கு ஏதோ தெரியும், அதான் இப்படி ஈத்திர பயப்படுதுன்னு. அப்புறம் இந்த பெருசோட ஒய்ஃப் கிட்ட போய் ஜாஸ்மினை பத்தி கேக்குறாங்க. அது உடனே ஸ்டார்ட் பண்ணுது ரியல் ஸ்டோரிய. அது என்னன்னா ஜாஸ்மின் இவங்க பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு சின்ன ஏஜ்ல இருந்து ஆல்பினோ அப்படிங்கிற ஒரு நோய் இருந்ததாமாம். அதனால ஹேர் அண்ட் பாடி ஃபுல்லா ஒயிட்டா தான் இருக்குமாம். பாவம் இதனால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணை அள வைக்கிறது கிண்டல் பண்றது அப்படிங்கிற மாதிரியே ஃபுல்லா
ஃபுல்லா பண்ணிட்டே இருப்பாங்களாம். சின்ன வயசுல பாக்குறதுக்கு மட்டும்தான் பாப்பா மாதிரி இருப்போம், ஆனா பண்றது செய்யறது எல்லாம் ஈத்துற வேலை. அது கூட ஓகே, ஏதோ புள்ள பூச்சிங்க அப்படின்னா இதோட அப்பா இதுங்களுக்கு மேல ஒரு ஈத்தரை. அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறது திட்டுறதுதான் ஃபுல் ஸ்டோரி. ஆமாம், ஆள் வளர்ந்துருக்கிறத பார்த்து நானே பெருசு பெருசுன்னு ஃபுல்லா சொன்னேன். ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்குது, மூளை 3 வயசுலயே ஸ்டாப் ஆகிடுச்சு போல. இந்த நாள் போக போக பெருசானதும் குழந்தை 20 வயசு ஆகி இந்த ஏழ்றைங்களுக்கு இடையில இருக்கிறதே வேஸ்ட்னு சொல்லி ஊரு அப்புறம் வீடை விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சாமாம். இப்போ இவங்க அம்மாக்கு இவ்வளவு தான் தெரியும், தெரிஞ்சது சொல்லிருச்சு. தென் இவங்க இங்க இருந்து போய் அந்த மந்திரவாதிக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதும் போதும் 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 இது போதும்னு விழுந்தடிச்சு அந்த ஹோட்டலோட 3rd ஃப்ளோருக்கு போறாரு. கொஞ்சம் ஸ்டோரி தெரியும், பாக்கி பேவாயால கேட்கலான்னு வந்திருக்காரு. இப்போ ரூமுக்கு வெளியே உட்காந்து பேச ட்ரை பண்றாரு. அப்போ இவங்க சார் மந்திரவாதி சார் ரூமுக்குள்ள போய் உட்காந்து பேசலாமேன்னு சொல்றாங்க. அப்பா எனக்கு தெரியும் உள்ள போனா என்ன ஆகும்னு, உங்களுக்கு இப்போ என்ன எப்படியாச்சும் அனுப்பணும், மூடு இங்க இருந்து தான் பேசுவேன்னு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாரு. தென் வீட்ல இருந்து வெளியே வந்தா சரி. அதுக்கு பிறகு என்னாச்சு, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆக கூடாது, அதோட ட்விஸ்ட் இருக்கா, இருக்குங்க. அப்பனா ஓகே, ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கொஞ்சம் பெப்பா லைன் பை லைனா சொல்லுன்னு சொல்றாரு. சரிங்க நான் கரெக்டா சொல்லுவேன்னு பேச ஸ்டார்ட் பண்ணுது. நான் ஊர்ல இருந்து வெளியே வந்து ஒரு காட்டு வழியா நடந்து வந்து ஒரு பிளேஸ்ல மயங்கி விழுந்துட்டேன். அந்த டைம் பஸ்காரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த பொண்ணை அவரோட ஹோட்டலுக்கே தூக்கிட்டு வந்தாராம். அப்போ அந்த பஸ்காரா தான் இந்த ஹோட்டலே ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அதோட இந்த பொண்ணுக்கு 3rd ஃப்ளோர்ல ஒரு ரூமே கொடுத்தாராம். அதான் அந்த பேய் ரூம். இப்போ உங்களுக்கே விஷயம் என்னன்னு பாதி புரிஞ்சிருக்கும் இல்ல. தென் இவங்க 2 பேரும் லவ்ல விழுந்துட்டாங்களாம். தென் இவங்க லவ் பீக்ல இருக்கிற டைம் பஸ்காரா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் டவுன் வர போகணும்னு போனாராம். போனவர் திரும்ப வரவே இல்லையா. அதோட ஒரு லெட்டர் ஒரு கான்டாக்ட் எதுவுமே இல்ல. அதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த ஏழ்ரை ஏதாவது ஆக்சிடென்ட்ல போனானா என்னமோன்னு டவுனுக்கு போய் பாக்குது. தென் பார்த்து அவனை லாஸ்டா கண்டுபிடிச்சிருச்சு. அந்த டைம் அந்த பஸ்காரா அந்த டவுன்ல ஒரு பொண்ணோட மேரேஜ் முடிச்சு ஹாப்பியா அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒன்ன ரெடி பண்ணி ப்ராசஸ்ல இருக்கிறாரு. அவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு அப்பதான் நமக்கே புரியும். பாவம் இந்த பொண்ணு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும். இந்த பொண்ணுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. பாவம், இதுக்கு ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்த, ரூம்ல எதுக்குடா ஸ்டே பண்ண வச்ச, எதுக்குடா லவ்னு செத்தன்னு கோவமா அதோட உடம்பு ஃபுல்லா ஒரு கத்திய வச்சு குத்தி குத்தி டேமேஜ் பண்ணது. இப்படியே 3 டேஸா பண்ணி 3 டேஸ்க்கு பிறகு அந்த பொண்ணு இறந்துருச்சு. ஆமாம், இதான் ஸ்டோரி. சோ யாராவது அந்த ரூமுக்கு போய் அந்த பேய பார்த்தா பேய் இதே மாதிரி அவங்களையும் கொல்லுமாமாம். இங்க இந்த ஏழ்றைங்க ஸ்டோரிய சைலண்டா கேட்காம மந்திரவாதி சொல்றாரு, இந்த பேய பிடிக்கணும், அதுக்கு நம்மளுக்கு பஸ்காரா வேணும், பேயையும் பஸ்காராவையும் மீட் பண்ண வைக்கணும்னு ஒரே அலப்பற. இதை கேட்ட பேய்க்கு மென்டல் அதிகமாகி அட லூசு கிளவா, பாவம் வயசான காலத்துல காடு மலைன்னு என் ஸ்டோரிக்காக அலைய விட கூடாதுன்னு நானே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா நீ பில்டப்ல பிசினஸ் பாக்குறியான்னு கொல்ல ட்ரை பண்ணுது. நம்மால விடுவாரா, மந்திரவாதி இல்ல அப்படின்னு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு. அது பதிலுக்கு மந்திரமா சொல்ற சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி மந்திரம் முடிஞ்சதும் கொன்னுடுச்சு. இங்க இவங்க 2 பேரும் எப்பா சாமி நாங்களும் கூட தான்டா ஸ்டோரி ஃபுல்லா கேட்டோம், ஓடுறான்னு ஓடுறாங்க. தென் ஃபேமிலியில அதுக்கு பிறகு கூட்டத்தை கூட்டுறாங்க. எதுக்கு, ஏதாவது கூத்து காட்ட போறாங்களான்னா குசும்பு எப்பவும் கூத்து கும்மாளம்னு. மீட்டிங்ல பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாரு, பஸ்காரா யார் அவன், அதுக்கு அக்கா என் அப்பாடா. ஐயோ மாமாவா, இந்த இளவை என்ன சொல்லி சமாளிக்க போறனோ, மாமாவாமா, ஆமா சரி ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு கேக்குறான். அதுக்கு எனக்கு மட்டும் என்னடா தெரியும், எனக்கும் எதுவுமே தெரியாது, சின்ன வயசுல ஹிட்லர் என்ன பண்ணாரு தெரியுமா, நெப்போலியன் என்ன பண்ணாருன்னு தெரியுமான்னு கேட்டு ஸ்டோரிய சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு லாஸ்ட் வரைக்கும் சொல்லல. இப்படி எல்லா ஏழ்ற வேலையும் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃபே நாசம்னு அவங்க அப்பா பண்ண வேலை மோசம்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. தென் அப்புறம் அக்கா பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுது, அவன் கூட நான் பிரேக்கப் பண்ணதுக்கான காரணம் போர் ஆனதுனால இல்ல, எனக்கு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது, அதனால பேபி பெத்துக்க முடியாது, லவ் செட் ஆன 3வது நாளே நீ கல்யாணம் ஆனா சொல்லவே தேவையில்லை, தெருநாய் ரோட்ல போற வர வண்டியை விடாம துரத்துற மாதிரி துரத்துவ, எப்படியும் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகாது இல்ல, அதனாலதான் பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லுது. அதே டைம் இதோட தங்கச்சி அங்க வந்து உங்க இலவ கதையெல்லாம் விட்டுட்டு மெயின் கதைக்கு வாங்கன்னு, இது அப்பாவோட டைரி, இதை படிங்க ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம்னு டைரியை கொடுக்குது. தென் இவங்க அதை ரீட் பண்றாங்க. நாம பாதியில இருந்து இவங்க அப்பாவை பேயை விட மோசமா திட்டிட்டு இருந்தோம் இல்ல, ஆனா அவர் அப்படி மோசமான ஆள் இல்லங்க. உண்மையை சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அதான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்றதுக்காக இவர் சிட்டிக்கு போய் பூவை காயின்னு வாங்கி அதோட ஒரு ரிங்கையும் வாங்கிட்டு கிளம்புற டைம் லவ் பண்றவங்களுக்கு எப்படி கண்ணு தெரியாதோ அதே மாதிரி நம்மளுக்கும் கண்ணு தெரியாம ஒரு கரண்ட் போல்ல போய் இடிச்சு தலையில ஒண்ணு வாங்கி மயக்கத்துக்கு போயிட்டாரு. தலையில பயங்கரமான காயம், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த டைம் ஒரு அங்கிள் ஆண்டி வந்து இவரை பாக்குறாங்க. இவங்க தான் இவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவங்க. தென் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இவங்களே எல்லா பில்லும் பே பண்ணிட்டாங்க. அப்புறமா நம்ம ஆளு கண்ணு முடிச்சு பாக்குறாரு. பார்த்தது இவங்க பண்ண ஹெல்ப்புக்கு ஏதாவது காசு கொடுக்கலாம்னா நம்ம ஆளு கிட்ட இப்ப காசு என்ன தூசு கூட இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க எங்களுக்கு காசு எல்லாம் வேண்டாம், எங்க பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. நம்மளும் ஓகேன்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டாராமா. ஓஹோ இது பரவாயில்லையேன்னு தோணுது இல்ல. இதை கேட்ட நீங்களும் ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லி ஏதாவது கரண்ட் போல்ல போய் தலையில ஒண்ணு வாங்கி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி யாராவது வந்து பே பண்ணி பொண்ணையும் கட்டி தருவாங்கன்னு எங்கேயாவது தலையை பொழந்துட்டு தெரியாதீங்க. ஏன்டா இப்படின்னா, ஆமா பின்ன இப்ப எல்லாம் இந்த மாதிரி வீடியோல சொல்றதுதான் பயங்கரமா பிடிச்சிட்டு தெரியுறாங்க. ஓகே சாரி, ஸ்டோரியில எக்ஸாக்டா இப்படி நடக்கல. ரியலா நடந்தது என்னன்னா, நம்ம ஆளுக்கு தலையில அடிபட்டது இல்ல, பட்ட அடியில நம்ம ஆளுக்கு கதை ஃபுல்லா மறந்துடுச்சு. சோ
இப்போ இவருக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல, அதனால முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 4 ஏக்கர் தென்னந்தோப்பு, 2 ஏக்கர் கள்ளிச்செடி, இன்னும் சொத்தை எல்லாத்தையும் நம்ம ஆளுக்கு பேருக்கு மாத்திட்டாங்க. அது கூடவே நம்ம ஆளுக்கு அவங்க பொண்ணையும் கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா நம்ம ஆளு ஒருவேளை கடவுளோட குழந்தையா இருப்பாரோ. இது ஆடி ஆஃபர் இல்ல, கோடி ஆஃபர். நம்ம ஆளுக்கு இதே கான்செப்ட்ல கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல ஸ்வீட் பாக்ஸ் வாங்க போறாரு. அப்படியே போற டைம் பழைய மாதிரியே கரண்ட் போல்ல திரும்ப ஒண்ணு வாங்கி டிங்கு டிங்கு டிங்குன்னு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு, ஐயோ பாவம் அந்த பொண்ணுன்னு ஹோட்டல் ரூமுக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா நம்மளோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இறந்து கிடக்குது. நம்ம ஆளு ஹர்ட் ஆகி ரொம்ப அழுறாரு. பாவம் இவர் மேலயும் எதுவும் தப்பு எதுவும் இல்ல. தென் அழுதுகிட்டே ஹோட்டல் கீழே ஒரு டனல்ல அந்த பொண்ணோட பாடியும் புதைச்சு வச்சுட்டாரு. அதோட அதுக்கு பிடிச்ச ஃபிளவரையும் அங்க வரைஞ்சு வைக்கிறாரு. தென் இதெல்லாம் ரீட் பண்ண அக்கா, தேவையில்லாம அப்பாவை என்னெல்லாமோ சொல்லிட்டேன்னு புலம்புது. தென் அக்கா ஒரு பிளான் பண்ணுது. அக்காவோட அப்பா ஒரு ரிங் வாங்கினார் இல்ல, அதை அந்த பேய் பொண்ணோட பாடிக்கு போட்டு அதோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணுங்கிறது தான் பிளான். ஆனா எவன் இதுக்கு இந்த 7.5 பிளான கொடுத்தான்னு தெரியல. தென் அந்த பொண்ணோட சமாதிய டனலுக்குள்ள அக்காவும் பாய் ஃப்ரெண்டும் தேடி போறாங்க. அப்படியே போற டைம் அந்த பேய் பாய் ஃப்ரெண்டுக்கு மேல வந்துடுச்சு. ஏன்டா இப்படின்னா எனக்கும் தெரியல. தென் லாஸ்டா எல்லா லவ்வர்ஸ்க்கு இடையில இருக்கிற ப்ராப்ளம் மாதிரியே இந்த அக்காவும் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுது. தென் தனியா அந்த டனலுக்குள்ள போய் சமாதியை கண்டுபிடிச்சு சமாதியை தோண்டி அந்த பொண்ணோட பாடிக்கு அதான் ஸ்கெலிட்டனுக்கு அந்த ரிங்க போடுது. அப்ப அந்த ஸ்கெலிட்டன் அந்த பொண்ணாவே மாறி மேல வருது. மேல வந்து சொல்லுது, என் பாய் ஃப்ரெண்ட் என்ன மட்டும்தான் லவ் பண்ணா, வெண்ணைக்கு கரண்ட் போல்ல இடிக்கிற இடி பழக்கம் இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டேன்னு அதோட ஹாப்பியா பேய் வானத்துக்கு போகுது. தென் லேட்டரா என்ன நடக்குதுன்னா பாய் ஃப்ரெண்ட் அக்காவுக்கு ப்ரொபோஸ் பண்றான். அப்புறம் அதே ஹோட்டல்ல நம்மால் நைட்டியோட குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு குளிக்க போறான். சடனா அந்த பேய் வந்து கொன்னுருது. ஏய் இது என்ன நியாயம், இது என்ன நேர்மை, இதெல்லாம் தொழில கரெக்டானா? பேய் எல்லாம் 3 days ஆஃபர் கூப்பன் கோடுன்னு எதுவும் கொடுக்கறது இல்லையா, டைரக்டா மேலதான். இந்த அக்கா இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்போ அந்த பேய் அக்காவோட தங்கச்சி மேல வந்து சொல்லுது, அக்கா தங்கச்சி உங்களை கொல்லலானா ரீசன் நீங்க என் பாய் ஃப்ரெண்டோட பசங்க, சோ கொல்லல. நீ போட்ட ரிங்குக்காக அலையிற ஆள் நான் இல்ல. அதோட எமோஷனல் டேமேஜுக்கு மூவில சீனும் இல்ல. என் லைஃபே மனுஷ ஜென்மங்களால தான் நாசமா போச்சு. இனிமே என் ரூமுக்கு போறது வரதுன்னு இருந்தா 3 days எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்பவே அனுப்பிடுவேன்னு சொல்லுது. சரி ஸ்டோரி எல்லாம் ஓகே. பட் இந்த பேய உண்மையா அந்த ஊருக்காரங்களும் அந்த பொண்ணோட அப்பாவும் தான் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. சோ ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ ஒரு போட்லயோ போய் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே கொல்ல வேண்டியதானே. இங்க எதுவுமே பண்ணாத பாவங்களை எல்லாத்தையும் கொல்லுது. அதோட பாவம் புதுசா ஏதோ கிடைச்ச மாதிரி ஒருத்தன் வந்தான், அவனும் காலி. அதான் அந்த பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் இவங்க அந்த பில்டிங்கை காலி பண்ணி சேல்ஸுக்கு போட்டுட்டாங்க. ஏழ்றீங்க. நான் இனி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதான் ஃபில்ம். இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.